ஆப்கி அதாலத்துல பிலிம் ஸ்டார் அனில் கபூர் மீது உள்ள அடுத்த குற்றச்சாட்டு, அவர் யார் பேச்சையும் கேட்க மாட்டாரு. ஒரு நல்ல பாட்டு இருக்குல்ல, நான் இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன், யார் பேச்சையும் கேட்க மாட்டேங்க. நீங்களே இப்ப சொன்னீங்க, அதாவது கல்யாணம் பண்ணிக்கவே வேண்டாம்னு. உங்ககிட்ட அவ்வளோ பேர் சொல்லியும் நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. உங்ககிட்ட எல்லா ஃப்ரெண்ட்ஸும் சொல்லியிருக்காங்க இந்த காந்திஜி படம் பண்ணாத, ஃப்ளாப் ஆயிடும்னு. ஆனா நீங்க கேட்கல. எதுக்கு இவ்வளவு இப்படி வரும்? இல்லை, எனக்கு என்ன தோணுன்னா, அதாவது எல்லாரும் கல்யாணம் பண்ணிக்க வேணாம்னு சொன்னாங்க, நான் பண்ணிக்கிட்டேன். இது வரைக்கும் அவங்க கூடயே தான் இருக்கேன். 43 இயர்ஸ் ஆயிடுச்சு. நான் பண்ணது சரியா தப்பா? சரிதானே? சரிதான். காந்தி படம் பண்ணும்போது எல்லாரும் என்ன சொன்னாங்க? சரியா தப்பான்னு சுனிதா மேடம் தான் சொல்லுவாங்க. அதனாலதான் நான் எப்பவும் என் சொந்த வீட்டில் பயந்துகிட்டே இருப்பேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, காந்தி படம் பண்ண வேணாம்னு எல்லாரும் என்கிட்ட சொன்னாங்க. ஆனா எனக்கு அந்த படத்துக்கு நேஷனல் அவார்ட் கிடைச்சது. ஸோ புக்காருக்கும் எனக்கு நேஷனல் அவார்ட் கிடைச்சது, அப்புறம் காந்தி மை ஃபாதருக்கும் எனக்கு கிடைச்சது. இதை விட வேற என்ன பெரிய விஷயம் இருக்கு? இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க that is one of the best films made from this country. அது இதுவும் உண்மைதானே. உங்ககிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க பாட்டெல்லாம் பாட வேண்டான்னு. ஆனா நீங்க அது என்ன படம்? அது சமேலி. ஆமா, சமேலி கி ஷாதி. அது அவங்க சொன்னது உண்மைதான். அதனாலதான் இது வரைக்கும் பாட்டே பாடல. அப்புறம் நீங்க ஏதோ ஆல்பம் பண்றதா கேள்விப்பட்டேன். அதுவும் தப்புதான். அதுவும் தப்புதான். சல்மா ஆகா கூட. அதுவும் ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நான் பாம்பேக்கு போய் திரும்பவும் நான் கொஞ்சம் ரிஹர்சல் எல்லாம் பண்ணிட்டு நான் திரும்ப வரும்போது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. நான் ஒரு பெரிய சிங்கரா தான் வருவேன். அதே மாதிரி நிறைய தடவை உங்களுக்கு வாய்ப்புகள் வந்திருக்கு. யஷ் சோப்ரா அவருடைய சாந்தினி படத்துல உங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த ரோலை அப்புறம் ரிஷி கபூருக்கு கொடுத்துட்டு தான் சொன்னாங்க. இந்த மாதிரி நிறைய ரோல்ஸ் இருக்கு. அதாவது என்ன தோணும்னா, அதாவது பாசிகர் ரோல், அதாவது ஷாருக் பண்ண ரோல் வந்து எனக்கு அப்பாஸ் மஸ்தான் சார் தான் ஆஃபர் பண்ணாரு. சாந்தினி ரோலும் கிடைச்சது. எனக்கு சில நேரம் என்ன தோணும்னா, இந்த விஷயம்லாம் நான் டாடி கிட்ட கத்துக்கிட்டேன். யூசப் சார் இருக்காரு, ராஜ் சார் இருக்காரு. அந்த காலத்துல இருந்த ஆக்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, ஒருவேளை நம்மளுக்கு அந்த ரோல் சூட் ஆகாதுன்னு நினைச்சிட்டாங்கன்னா அது கண்டிப்பா பண்ணவே கூடாது. அந்த டைரக்டரும் ப்ரொடியூசரும் ஏன் எடுத்துக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு தெரியல. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அந்த ரோல் ஐம் நாட் த 100% ரைட் சாய்ஸ் ஃபார் சாந்தினி மூவி. அது ரிஷி கபூர் சார் ரொம்பவே நல்லா பண்ணாரு. அதே மாதிரி அப்பாஸ் மஸ்தான் சார் என்கிட்ட வந்த போது, இந்த ரோலுக்கு நீங்க நியூ கமர் யாராச்சும் எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும்னு சொன்னேன். நியூ கமர் அவங்களுக்கு எந்த இமேஜும் இல்லாதவங்க. அவர் ரொம்ப சரியா செஞ்சாரு. அவர் ஷாருக்கை செலக்ட் பண்ணாரு. அப்ப ஷாருக்கு யாருமே தெரியாது. அப்புறம் ஷாருக் கான் அந்த படத்தை சூஸ் பண்ணி ஷாருக் கான் அந்த படத்தை பண்ணாரு. இன்னைக்கு ஷாருக் கானா இருக்காரு. அதுக்காக இப்படியும் சொல்ல முடியாது. நானும் நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் மற்ற ஆர்டிஸ்டும் பண்ணல. அதாவது ஸ்லம் டாக் மில்லியனர் இருக்கு. இன்னைக்கு இருக்கிற ஆக்டர்ஸ் நிறைய பேர் அதை பண்ணணும்னு நினைச்சுமே பண்ண முடியல. அந்த மாதிரி நிறைய படம் பண்ணியிருக்கேன். பரம்பரான்ற ஒரு படமும் இருக்கு. அந்த படத்தை நான் வந்து பண்ணாம விட்டதே நல்லதா போச்சு. I think that's one of the Yash Chopra's one of the weakest film. எனக்கு அந்த ஸ்கிரிப்ட் பிடிக்கல. I'm being honest. எனக்கு அந்த ஸ்கிரிப்ட் பிடிக்கல, எனக்கு அந்த ரோல் பிடிக்கல. நான் அதை பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன். I have to be honest with it. நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன், வேணான்னு சொல்லியாச்சு. எனக்கு வந்து என்ன தோணுதுன்னா, இன்னைக்குமே அவரோட எனக்கு ஒரு நல்ல உறவு இருக்கு. I was like very honest, very straightforward. எனக்கு பிடிக்கலனா பிடிக்காது, தப்பு. நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிடுவேன். பண்ண மாட்டேன்னா பண்ண மாட்டேன். Sometimes you have to be very straightforward and honest. யஷ் சார் எப்படி ரியாக்ட் பண்ணுவாரு நீங்க சொல்றதெல்லாம் கேட்டு? ரொம்ப அப்செட் ஆயிட்டாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷம் வரைக்குமே ஐ திங்க் நிறைய பேர் சொன்னாங்க, அவர் எதுவும் சொல்லல. நிறைய பேர் சொன்னாங்க அவர் ரொம்ப ஹர்ட் ஆயிட்டாருன்னு. என்ன பண்ண முடியும்? அதுக்கப்புறம் வந்து ஐ ஹோப் வி பிகேம் வெரி க்ளோஸ் லேட்டர் ஆன். ஏதோ இடத்துல டைம் பாசஸ் வில் கம் டு நோ. யாரையும் எதுக்காகவும் ஹர்ட் பண்றதுக்கு you're not trying to hurt anybody. You're just being honest and you're just protecting your career, whichever feels you right. That's what I did. நீங்க ஒரு தடவை உங்க ஆக்டிங் கரியர்ல இருந்து பிரேக் எடுக்கணும்னு நினைச்சது உண்மைதானா? சில வருஷங்களுக்கு வேலை பார்க்க வேணாம். ஆமா, நான் எடுக்க முயற்சி பண்ணேன். இப்ப சொன்ன மாதிரியே ஐ லுக் அப் டு திலீப் குமார் சார், அமிதாப் பச்சன் சார், அண்ட் யூனோ நசருதீன் ஷா, கமல்ஹாசன் சார். யூனோ இவங்கெல்லாம் லெஜெண்ட்ஸ், பெரிய பெரிய லெஜெண்ட்ஸ். அவங்கெல்லாம் ஒரு 5 வருஷம் பிரேக் எடுத்தாங்க. எடுத்துக்க கூடாது. குதாகாவாக்கு அப்புறம். ஸோ அவர் நியூயார்க் போனார். அப்புறம் அங்கே போயிட்டு ஹீ லிவ்ட் லைக் அ நார்மல் லைஃப். அப்புறம் எனக்கும் தோணுச்சு அந்த டைமில், அமிதாப் சாரே பண்ணுறாருனா கரெக்ட் இல்லை, நம்மளும் பண்ணணும்னு. அப்போ நான் அவர்கிட்ட போனேன். நாங்கள் அர்மான் ஷூட்டிங்கில் இருந்தோம். அப்போ நானும் 25 வருஷமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்கும் என்ன தோணுதுன்னா,
ஒரு பிரேக் எடுக்கலான்னு தோணுதுன்னு. அப்ப அமிதாப் சார் டக்குன்னு என்ன சொன்னா, அப்படி ஒரு தப்ப பண்ணிடாதப்பான்ட்டாரு. பிரேக் மட்டும் எடுத்துடாத. இமிடியேட்லி போயிட்டு நான் 2 படம் சைன் பண்ணிட்டேன் அன்னைக்கே. ஸோ என்னோட கரியர் வந்து 40 வருஷம் இல்லை ஆக்சுவலி 38 வருஷம் தான் ஆகுது. 38 இயர்ஸில் நான் ஒரு பிரேக் கூட எடுக்கவே இல்லை, இனிமேலும் இல்லை. அதனால தான் மக்கள் உங்க மேல இவ்வளவு அன்பு செலுத்துறாங்க, உங்க படங்களை விடாம பாக்குறாங்க. இப்ப இன்னொரு கேள்வியை பார்த்து சார், உங்களோட லைஃப் ஸ்டைல்ல என்ன சேஞ்சஸ் வந்திருக்கு? அதாவது நீங்க 38 இயர்ஸ்ல இருந்து இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கீங்க. சோ ஆப்வியஸ்லி நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்கு, டைம் அந்த மாதிரி. சோ இங்க பாத்தீங்கன்னா ஸ்டபன் என்ற குற்றச்சாட்டு உங்க மேல இருக்கு. நீங்க லைஃப்லயும் ஸ்டபனா இருப்பீங்களா இல்ல டைம்க்கு ஏத்த மாதிரி மாத்திப்பீங்களா? இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வெரி வெரி ஷார்ப், வெரி வெரி ஷார்ப். ஸோ தே வில் நாட் அக்செப்ட் யூ இஃப் யூ ஆர் டூயிங் சம்திங் அண்ட் விச் தே ஃபீல் இவர் ஏன் இதெல்லாம் பண்றாருன்னு இது வரைக்கும் நான் முயற்சி பண்ணல. நீ இதெல்லாம் பண்ணாதன்னு மக்கள் சொல்றதுக்கு முன்னாடி நானே அதெல்லாம் பண்ணவே மாட்டேன். ஆனா இதுவும் உண்மைதானே, நீங்க உங்களுடைய ஹேர் ஸ்டைல், உங்க மீசை, உங்க பர்சனாலிட்டி, இது எதையும் எந்த படத்துக்காகவும் நீங்க மாத்திக்கல இல்ல? என்ன சார் சொல்றீங்க? நான் பண்ண அளவுக்கு யாருமே பண்ணல. நான் நிறைய படங்களை பண்ணியிருக்கேன், அதாவது நிறைய படங்கள். என்னோட கரியரே பாத்தீங்கன்னா அந்த 7 நாட்கள்ல இருந்து எனக்கு தெரிஞ்சு தூங்கி எழுந்தாலும் பார்க்க இப்படியே தான் இருக்கீங்க. எப்போது முடிஞ்சா கலையில வாங்க வந்து பாருங்க. சார் இந்த விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா நீங்க எப்படி இருக்கீங்களோ அந்த மாதிரி நீங்க இருக்கீங்க, நான் இருக்கேன். உங்களுக்கே தெரியும் சார், மனசாட்சியை கேளுங்க. அதாவது நம்ம உணர்வு, நம்ம மூளை, நம்ம மனசு, அப்புறம் நம்ம சோல், ஸ்பிரிச்சுவாலிட்டி, இன்டெலெக்சுவலி நமக்கு வந்து ஒரே ஸ்வரத்தில் இருக்கணும்னா உழைக்கணும் சார், இல்லைன்னா நடக்காது. உழைக்கலாம் நடக்காது எதுவுமே. நான் இன்னைக்கு பார்க்க இப்படி இருக்கேன்னா, நான் இப்படி வேலை பார்க்குறேன்னா, வேலை செய்ய முயற்சி பண்ணுறேன்னா, இன்னைக்கு நீங்கள் எனக்கு இங்கே இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. இவ்வளோ பெரிய பிளாட்ஃபார்ம், இவ்வளோ பேர்கிட்ட பேச வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. நீங்கள் வந்து என்ன கேள்வி கேட்குற மாதிரி நான் உழைச்சிருக்கேன் சார். இல்லைன்னா என்னம கூப்பிட்ட மாதிரி எல்லாரும் கூப்பிடுவீங்களா? நான் சொல்றது உண்மையே இல்லையா? கண்டிப்பா. லைஃப்ல ஏதாச்சும் ஒன்றும் சாதிக்கணுமா இல்லையா? மக்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்குதோ, யார் மேல மதிப்பு மரியாதையும் வச்சிருக்காங்களோ அப்படிப்பட்டவங்கள தான் நான் அதுக்காக தானே சார் இவ்வளோ உழைக்கிறேன். நான் இங்க வரணுன்றதுக்காக உழைச்சிருக்கேன், இவ்வளோ உழைச்சிருக்கேன் இந்த ஷோக்கு வரணும்னு. என்னோட ஆசை என்னன்னா, மக்கள் உங்களை ஏஜ்லெஸ்ன்னு சொல்றாங்க. அனில் கபூரோட ஏஜ் சுத்தமா தெரியறதில்ல, அவர் எப்பவுமே எங்க இருக்காருன்னு சொல்றாங்க. இந்த கொஸ்டினை தான் நான் ரொம்ப நேரமா கேட்கணும்னு நினைச்சேன். இதுக்கு என்ன காரணம்? இப்பவும் நீங்க 30 வயசு மாதிரி தான் தெரியுறீங்க. எங்களுக்கு அந்த ரகசியத்தை சொல்லுங்க சார். நான் உங்களை இங்க இருந்தே ஹக் பண்ணிக்கிறேன். ஆனாலும் அந்த ரகசியத்தை அவங்க கிட்ட சொல்லவே இல்லையே. நான் இந்த ரகசியத்தை சொல்லிட்டேன்னா அப்புறம் என் கூட இருக்கிற மற்ற ஆர்டிஸ்ட், அதாவது கோ ஆர்டிஸ்ட் எல்லாருமே இது சீக்ரெட் சார், இந்த சீக்ரெட்டை நான் எனக்குள்ளேயே வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். இது என்னோட மூலிகையா இருக்கட்டுமே. அந்த மூலிகையை பார்த்தீங்கன்னா ஒரு டைம் வரும், அந்த டைம்ல நான் மூலிகை எல்லாருக்குமே விற்பேன். இந்த உலகம் முழுக்க விற்பேன். அதுக்கப்புறம் ஒரு ரொம்ப பெரிய ஒரு பணக்காரனா வெற்றி அடைஞ்சவனா மாறிடுவேன் இந்த மூலிகைகளை வித்து. நீங்க பேசுறத பார்த்தா நீங்க பாபா ராம்தேவானா மாதிரி இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி நான் பாபா ராம்தேவானா மட்டுமே போதுமே. 20,000 கோடியில நான் ஒரு கம்பெனி வச்சிருவேன். இப்ப அடுத்து என்னன்னா, அனில் சார், நிறைய பேரோட எதிர்பார்ப்பு என்னன்னா, இங்க மக்களை நீங்க லைவா என்டர்டெயின் பண்ணணும்னு. ஆக்சுவலி இந்த படத்துல அர்ஜுன் கபூர் சார் என் அண்ணன் பையன், என் மகன், அவனோட சேர்ந்து வேலை செய்ய எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதுல எல்லா பாட்டுமே அவர் தான் பாடினாரு. அப்புறம் சில பாட்டுல எனக்கு கொஞ்சம் டான்ஸ் பண்ண முயற்சி பண்ணேன். எந்த பாட்டு போட போறீங்க? அப்புறம் நீங்க எந்த பாட்டு போட்டாலும் நான் டான்ஸ் ஆடிடுவேன்.